இப்போ ஒரு ஆஸ்திரேலியா போய் விசா ப்ராசஸ் பண்ணுங்க, நீங்கள் எம்பசி போகணும், உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் காட்டணும், நீ என்ன பர்பஸுக்கு போகிறேன்னு காட்டணும். இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த கண்ட்ரிக்கே போக முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் டகார்னு செலவு பண்ணிட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்து வந்து வாழ்கிறவங்க அங்கே இருக்கிறாங்கல்ல, அது மிக மிகமான கடினமான வாழ்க்கையில் கொண்டு போய் விடுது. இப்போ நான் வந்து யாருக்கிட்டையும் காசு கேட்க முடியாது. கேட்டால் நீ எதுக்கு போனேன்னு கேட்குற கேள்வி ஆள் இருக்குது. அவ்வளோ என்ன உனக்கு துபாயில் வேலை பண்ணணும் அப்படிங்கிற கேட்குற ஆட்கள் இருக்குது. மாட்டாதவன் இன்னும் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கான். மாட்டினவன் ஆனால் அங்கே சீக்கிரமாக மாட்டிடுவாங்க. அது தெரியாமல் அங்கே அங்கே வந்து ஸோ ஆஸ் மென்ஷன் அங்கே வந்து லக் அண்ட் ஃபேட் தான் மோஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அதை தாண்டி இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அங்கே நிறைய பேர் நீங்கள் ஸ்பாட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான ஐடியாலஜியில் அங்கே வராங்க? ஒன்றும் இல்லை, வேலை தேடணும் அப்படின்னு வராங்க. அப்படி வேலை தேடணும்னு வரவங்க இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணு அங்கேருந்து இங்கேருந்து நான் ஒரு 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 வருஷம் வேலை செய்யுது, ஏதோ ஒரு சேமிப்பு வச்சுக்குது, நான் துபாய் போகிறேன் இல்லை நான் எங்கேயோ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி வந்துடுது. ரொம்ப மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஒரு ஆஸ்திரேலியா ஒரு பையன் இங்கே ஒரு பொண்ணு இந்தியாவிலேருந்து ஒரு ஆஸ்திரேலியா ஒரு யூகே போகணும், ஒரு வேற ஒரு கண்ட்ரி போகணும் அப்படின்னா ஈஸி ஆக்சஸ் கிடையாது. அண்ட் ப்ளஸ் அது விசா காஸ்ட்டும் ஜாஸ்தி. அப்போ ரொம்ப ஈஸியாக வரணும் அப்படின்னா அது துபாய் அப்படிங்கிறது ஆயிடுது. ஓகே, ஸோ வெரி லெஸ் மணியோட மென்டாலிட்டி அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஆஸ்திரேலியா போய் விசா ப்ராசஸ் பண்ணுங்க, நீங்கள் எம்பசி போகணும், உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் காட்டணும், நீ என்ன பர்பஸுக்கு போகிறேன்னு காட்டணும். இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த கண்ட்ரிக்கே போக முடியும். அதே மாதிரி ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அப்படியே அவங்க வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி வேறு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் ஆர் தேர் அண்ட் மணி ஆல்சோ வேல்யூஸ் இஸ் பிக், ரைட்? இங்கே ப்ராப்பர் ஏஜென்சிஸ், இங்கே கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது இந்தியாவில். கவர்மெண்ட் த்ரூவாகவே நீங்கள் இன்டர்வியூ இங்கேயே இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க, இங்கேயே வேலை செய்யுங்க. ஒரு நாள் தானே இன்டர்வியூக்கு போக போகிறீங்க. ஒரு ஏஜென்சிலேருந்து ஏதோ ஒரு ட்ராவல் கம்பெனிலேருந்து வராங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரு பெரிய கம்பெனி வருதுன்னா தி வில் ப்ரொவைட் எவ்ரி திங். அவங்களே டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்களே விசா ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீ ஒரு பைசா செலவு பண்ண வேணாமே. அதை விட்டுட்டு நீங்கள் டகார்னு செலவு பண்ணிட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்து வந்து வாழ்கிறவங்க அங்கே இருக்கிறாங்கல்ல, அது மிக மிகமான கடினமான வாழ்க்கையில் கொண்டு போய் விடுது. ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி, ஸ்கேமிங் அந்த மாதிரிலாம் இறங்க மாட்டாங்க. இறங்கிடுறாங்களே, வருமானத்துக்கு வேற வழி இல்லைல்ல. இப்போ நான் வந்து இறங்கிட்டேன், என்கிட்ட ஒரு மாதத்துக்கு செலவுக்கு காசு இருக்குது, 31வது நாள் என்கிட்ட காசு இல்லை. இப்போ நான் வந்து யாருக்கிட்டையும் காசு கேட்க முடியாது. கேட்டால் நீ எதுக்கு போனேன்னு கேட்குற கேள்வி ஆள் இருக்குது. அவ்வளோ என்ன உனக்கு துபாயில் வேலை பண்ணணும் அப்படிங்கிற கேட்குற ஆட்கள் இருக்குது. அப்படியான்னு ஹெல்ப் பண்ணுற ஆட்களும் இருக்குது. அப்படி பண்ணாலும் ஒரு நாள் 2 நாள் பண்ணுவாங்க. மிச்சது ஓகே 5வது நாள் 35வது நாள் என்ன பண்ணுவாங்க, யாரையாவது மீட் பண்ணுவாங்க, சார் வேலை கிடைக்குமா, அந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி இதிலிருந்து எப்படி வரலாம், வெளியில் வரலாம் அப்படிங்கிறது யோசிக்கணும்ல. மோஸ்ட்லி என்ன மாதிரி இல்லீகல் திங்ஸ்லாம் அவங்க இறங்குவாங்க? அது மேக்ஸிமம் ட்ரக்ஸு அப்படிங்கிறது ஒரு காமன் வேர்ல்டில் வந்துடுது. இப்போ அதில் இறங்கிடுறாங்க. சில பேர் வந்து ட்ரக் விற்கிறதுக்கும் பாட்டில் விற்கிறதுக்கும் அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் ஐ மீன் ஆல்கஹால் வந்து சம் ஸ்டேட் வந்து அலௌடு, சம் ஸ்டேட் இஸ் நாட் அலௌட். இப்போ அந்த மாதிரி அலௌடு இல்லாத ஸ்டேட்டில் வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான், பாட்டிலை வச்சு இல்லீகலாக வச்சு பிஸ்னஸ் பண்ணி அதில் மாட்டி உள்ளுக்குள்ளே போய் உக்காந்தவன்னு நிறைய பேர் இருக்கிறான். என்ன வேலை செய்யணும்னே தெரியாமல் விசிட் விசாவில் வந்துட்டு இது மாதிரி ஆல்கஹால் விற்று லாக் ஆகிறது, மாட்டிக்கிறது. மாட்டாதவன் இன்னும் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கான். மாட்டினவன் ஆனால் அங்கே சீக்கிரமாக மாட்டிடுவாங்க. 20-25 இயர்ஸ் பிஃபோர் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ பண்ணி இங்கிருந்து ஒரு லேபர், ஓகே ஒரு கார்பெண்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஒரு லேபர் தனக்கு வாழ்க்கைக்குன்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்து வேலை செய்கிறாரு, இப்படியும் இருக்காங்க. வேலை செய்கிறாரு, தனக்குன்னு இவ்வளோ சம்பளம், இது என் வீட்டுக்கு, இது என் ஃப்யூச்சருக்கு, இது எனக்குன்னு பிரித்து என் வீட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் அதை பிரித்து வாழ்கிறாங்க. அப்போ அவன் பிளான்டு பக்கா ஸ்கெட்சு போட்டு என் ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும்னு வாழ்கிறான். வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வரைக்கும் அவன் லேபர் கேட்டகரியாக இருந்த ஒரு கார்பெண்டராக இருக்கிறான், ஒரு ஃபோர்மேனாக மாறுறான் ஒரு கம்பெனியில். அவனை ப்ரொமோட் பண்ணிக்கிறான். ப்ரொமோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வருமானத்தை சேர்த்தி அவன் வாழ்க்கையை வந்து ஒரு குறிப்பிட்ட வருடம் வந்ததுக்கு பிறகு அப்பா நான் இனி சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவன் தெரிஞ்ச தொழிலை எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் ட்ராவல் பண்ணி 10-15 வருஷம் ட்ராவல் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அவனுடைய தொழில்
பெருசாக நல்ல நிலைமைக்கு போகுது, நல்ல இடத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறான், நல்லா கொண்டு போகிறான். ஒரு வேலை வாங்குறதா இருந்தால் எவ்வளோ கஷ்டம். அப்போ 10 பேருங்கிறது 100 பேர் ஆகுது, 100 200 பேர் ஆகுது. இந்த 200 பேர் அங்கே நல்லவனா இருப்பானா? வரவன் முடியாது. அவங்களுக்குள்ள கம்யூனிட்டி லேபர் இஷ்யூஸு இது எல்லாம் வந்து இவன் மேனேஜ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறான். இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, ஒரு பையன் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு ஊருக்கு அனுப்பு. புதுசாக வந்தவன் அவனும் கடனை உடனே வாங்கிட்டு விசா போட்டு வந்தாச்சு. புதுசாக வந்துட்டு ஒரு 2-3 மாதத்துல நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன்னு உட்காடுறேன். அப்போ ஓனருக்கு நஷ்டம். அங்கே ஒரு நாள் கூப்பிட்றாங்க, 2 நாள் கூப்பிட்றாங்க, 3 நாள் கூப்பிட்றாங்க. இவன் அங்கே தண்ணியை போட்டு அப்படி இப்படின்னு ஜாலியாக அந்த லேபர் கேட்டகரி பையன் வந்து என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிட்டே இருக்கிறான். காசு மட்டும் கேட்குறேன், எனக்கு சம்பளம் காசு கொடு, சம்பளம் வேலை பார்க்காம வேலை பாசம். இந்த மாதிரி ஒரு த்ரெட்டனும் இருக்குது. லேபர் கேட்டகரி நான் லேபர் டிபார்ட்மெண்ட் போயிடுவேன், நான் அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன். சட்டம் தெரிஞ்சவன் மிஸ்யூஸும் பண்ணுறவன் இருக்கிறான். ஓகே, அங்கே இவ்வளோ செலவு பண்ணி நான் உன்னை கூப்பிட்டேன், நீ என்கிட்ட செலவு பண்ணிட்டு வந்திருக்க, நீ சம்பாரிச்சிட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு இந்த மாதிரி லொல்லு பண்ணுற அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு பிடிக்கல, நான் ஊருக்கு போகிறேன், இல்லை நாங்கள் வந்து உனக்கு இவ்வளோ செலவு பண்ணி உன்னை கூப்பிட்ருக்கோம், அப்போ நீ வந்து எங்களுக்கு நஷ்டமாகுதுப்பா, ஒன்று நீ பணத்தை கொடுத்துட்டு விசா பணத்தை கொடுத்துட்டு நீ எதோ ஒன்று பண்ணிக்கோ, போய்க்கோ, இல்லைன்னா நீ கிளம்புறதா இருந்தால் கிளம்பு, எங்களுக்கு பிரச்சனையே வேணாம் அப்படின்னா. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு ஆக ஆக அந்த டாக்ஸ் பெருசாக ஆக டக்குன்னு ஒருத்தன் அரைஞ்சிட்டான். ஆர்கியூமெண்ட் வந்து ஹீட் ஆனது, டக்குன்னு அரைஞ்சிட்டான். இவன் அந்த அரைஞ்சதுக்கு அரை வாங்கின உடனே நேராக அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். ஓகே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தன்னைத்தானே அட்மிட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் வாங்கிட்டு டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னை கிட்னாப் பண்ணி என்னை அரைஞ்சு இப்படி என்ன சித்திரவதை பண்ணிட்டாங்க அப்படின்னு கேஸை கொடுத்தான். கேஸை கொடுத்தோடனே 4 பேரும் 4 A1 A2 A3 A4ன்னு சொல்லுவாங்க அக்யூஸ்ட். அவங்க மேலே கேஸ் யார்? இவங்க மேலே தான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டான். இவன் வந்துட்டான். 4 பேரும் பிடிப்பட்டாங்க, ஒருத்தர் விடாமல். சம்பவம் நடந்த உடனே அவர் போகிறாரு, அரெஸ்ட் ஆயிடுறாரு. அந்த அரெஸ்ட் பர்சன் வந்து எல்லாருமே அரெஸ்ட் ஆயிடுறாங்க. சம்மந்தப்படாத ஓனரும் அரெஸ்ட் ஆயிடுறாரு. இப்போ நான் கூப்பிட்டு தான் சொன்னேன், அவர் கூட அடிக்கல, இன்வால்வே கிடையாது, அவர் ஜஸ்ட்டு உட்காந்துருக்கிறாரு. இவன் பண்ண ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் has gone inside and other people. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, எப்படியோ கொஞ்ச நாள் இருந்து பெயில் அவுட் வந்து வந்துறாரு. வந்த உடனே ஐயோ தான் குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குடும்பத்தை இந்தியாவுக்கு அனுப்பிடுறாரு, இந்த கண்ட்ரிக்கு அனுப்பிடுறாரு. ஒரு 5-6 வருஷம் தன்னுடைய போராட்டத்துக்கு போராடுறாரு. அப்புறம் கடைசியில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் வந்து எங்கிட்ட வராரு இந்த மாதிரி. அப்போ நானும் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நீங்கள் அரெஸ்ட்டு இது இருக்குது உங்களுக்கு, கொஞ்சம் நாங்கள் ப்ராசஸ் பண்ணால் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லி இப்படி பேசிட்டு இப்படின்னு போகிறதுக்குள்ளே 2 நாளில் மாட்டிக்கிட்டார். அவரை நாங்கள் காப்பாற்றவும் முடியல என்னால், அவரே அங்கே மாட்டிக்கிட்டார். ஸோ த டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட் லக் அண்ட் ஃபேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் ஃபாலோ த ரூல்ஸ் wherever you go, wherever you live. அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, ஒரு படிப்பு முடித்ததுக்கு பிறகு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, லாவை புரிஞ்சுக்குங்க, முடிஞ்சால் சட்டத்தை வந்து கிரேடு 1ல இருந்தே கொண்டு வாங்க. We need to know the ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது வந்து நம்ம என்ன எஜுகேஷன் படிக்கிறோமோ அந்த எஜுகேஷன் வந்து சட்டக்கல்லூரியில் போய் ஒரு மெயின் ஹோல் சப்ஜெக்ட், அது சட்டக்கல்லூரியில் படிக்கிறது இந்தந்த லா பாயிண்ட்ஸ் இது நம்பர்ஸ், அட்லீஸ்ட் பேசிக் ரூல்ஸாவது இது வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறது எஜுகேஷன்லேயே இருந்ததுன்னா இட் வில் பி more comfortable for the people and more educated also. They will become like, okay, நம்ம எல்லாமே நமக்கு தெரியும், அந்த புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் இட்ஸ் வெரி குட் லைஃப் ஃபார் them. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபைனல் கொஷின். ஸோ அங்கே இருக்கிறவங்க ஓகே அந்த மாதிரி ஒரு சஃபரிங்ஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க தான், அண்ட் அதை தாண்டி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்களா, லைக் அந்த லீகல் இதுவெல்லாம் தாண்டி? அதுவும் இருக்குது, அதுவும் போய் மாட்டிக்கிறாங்க வேற கண்ட்ரியில். இந்த மாதிரி இப்போ ஒரு படம் கூட வந்து ரொம்ப பழைய படம் தனுஷோடதுன்னு நினைக்கிறேன், புதுக்கோட்டையில இருந்து சார். ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து ஒவ்வொரு மைக்ரேட் பண்ணி மாறி போகும், அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அது ஆக்சுவலா நிஜமாவே அந்த மாதிரி இருக்கு. அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாய்ங்கிற ஒரு கண்ட்ரி, அந்த பிளேஸ்ல இருந்து ஒமான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கு பக்கத்துல, மஸ்கட் அப்படிங்கிறது. ஸோ பை ரோடு பை வே காருக்குள்ள மறைஞ்சு
ஸோ அந்த டங்கி மூவிலலாம் பார்க்குற மாதிரி புர்கா மாதிரி போட்டு எஸ் ஷாருக் கான் மூவி இஸ் தேனும் அதே மாதிரி வந்து புர்கா போட்டு அந்த பை ரோடே நடந்து ட்ரக்கில் கார் அடியில் போகிறது பை ரோடு நடந்து போகிறது டெசர்ட்டில் நடந்து போகிறது ஒரு கட்டம் வரைக்கும் போய் ட்ராவல் பண்ணி ஏன் அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிறவன் ரெஸ்டாரண்ட் பண்ணி போட்டு மைசூரில் இருக்கிறவன் இருக்கான். துபாய் அப்படிங்கிற யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஒரு ஃப்ளைட் ஏறுறீங்க அப்படின்னா இஃப் யூ ஹேவ் கேஸ் இன் ஒமான் ஆர் கத்தார் யூ வில் கெட் லாக்ட். ஓ ஓகே. நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு அனுப்பப்படுவீர்கள். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. ஓகே சார் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கண்ட்ரியில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் வாங்க சார், உங்களை நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், ஜாலியாக கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே என்ன பிரச்சனை இருக்கோ அதை சால்வ் பண்ணிட்டு வாங்க. அது ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கலாம், க்ரைமாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் விஷயத்தில் அங்கே லாக் ஆகிறவங்க ₹1 கட்டாமல் இங்கே வரணும் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே. நம்ம என்ன முடிச்சுட்டு தான் வர முடியும் அப்படிங்கிறதும் ஒன்று. ஸோ அதில் நிறைய பேர் வந்து உலகம் புரிஞ்சுக்குவாங்க. மேக்சிமம் வந்து யார் எப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க. நட்பை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாட் ஒன்லி கல்ஃப்னு இல்லை, வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன்லேயே இருக்காங்க. நிறைய பேர் வேர்ல்டு வைடு இப்படி இருக்கிறாங்க. ஓகே. இங்கேருந்து போய் வாழ்ந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, நல்லா சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே. ஸோ ரொம்பவே பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொன்னது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கோஆப்ரேட்டிவாக எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.